தாவேகா உடனான கூட்டணி முறிவு, கொடுத்த ஆதரவு திடீர் வாபஸ். உள்துறை அமைச்சர் தமிழக முதல்வர் இடதுசாரிகளை கணக்கெடுப்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். தாவேகாவுக்கு எதிராக இடதுசாரிகள். தமிழக அரசியல்ல தற்பொழுது விறுவிறுப்புகளுக்கு பஞ்சமில்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியில இருந்து ஆதரவு தரும்னு சொன்ன கம்யூனிஸ்ட் கட்சிகள் தற்பொழுது தாவேகாவிற்கு போர்க்குடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல தாவேகா ஆட்சி வரதுக்கு இடதுசாரிகள் ரொம்பவே உறுதுணையா இருந்தாங்க. ஆனா இப்ப போற போக்க பார்த்தா நம்ம கையிலேயே சூடு போட்டுக்கிட்டோங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஓப்பனாவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா திண்டுக்கல் விவகாரம் தொடங்கி அடுத்தடுத்து நடந்த சில விஷயங்கள் இடதுசாரிகளை டென்ஷன் ஆகி இருக்கு. இந்த நேரத்துல வரப்போற இடைத்தேர்தல்ல தாவேகாவுக்கு நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகள் சப்போர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற கேள்விக்கு சிபிஐ மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் ரொம்ப முக்கியமான ஒரு பதில சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். தமிழ்நாட்டுல தற்போதைய அரசியல் நிலவரப்படி சில தொகுதிகள் காலியா இருக்கிறதால எப்ப வேணும்னாலும் இடைத்தேர்தல் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நேரத்துல தாவேகா அரசுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இடையில ஒரு உரசல் போயிட்டு இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஒன்னு திண்டுக்கல் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்துல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களுடைய விவரங்களை சேகரிக்க சொல்லி ஒரு சுற்றறிக்கை வந்துச்சு பாருங்க. அதுதான் முதல் தீப்பொறி. இரண்டாவதா மாணவர்களுடைய போராட்டங்களை ஒடுக்கிறது சம்பந்தமா வந்த சில அறிவிப்புகள். இந்த ரெண்டு விஷயமுமே இடதுசாரிகளை நேரடியாவே குறிவைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பகிரங்கமாவே குதிச்சிருக்காங்க. மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூட ரொம்ப வெளிப்படையா இந்த அரசுக்கு அதிகாரிகள் வேண்டுமா அல்லது ஆட்சி அமைக்க உதவியா கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேண்டுமா அப்படின்னு ஒரு அதிரடியான கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. இதனால அப்பாடா தாவேகா அரசுக்கு கொடுத்த சப்போர்ட்டை கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாபஸ் வாங்க போறாங்கப்பா அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல பரபரப்பு பற்றி கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு அனல் பறக்கிற சூழல்ல தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போ அவர் செய்தியாளர்கள் கிட்ட நேரடியாவே ஒரு கேள்வியும் வச்சிருக்காங்க. வரும் இடைத்தேர்தல்ல தாவேகாவுக்கு உங்களது ஆதரவு தொடருமா இல்லையா அப்படின்றதுக்கு வீரபாண்டியன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ரொம்பவே கவனமா கட்சி தலைமை தான் இது குறித்து முடிவெடுக்கும் அப்படின்னு சுருக்கமா முடிச்சிட்டாங்க. தாவேகாவுக்கு ஆதரவாவோ அல்லது எதிராவோ அவர் எதையுமே வெளிப்படையா பேசல. ஒருவேளை அரசு மீது கோபத்துல இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவை எடுக்க வேண்டாம்னு கம்யூனிஸ்ட் மேலிடம் நினைக்கிறதா இது காட்டுது. ஆனாலும் அவர் சொன்ன இந்த வார்த்தை இப்போ அரசியல் களத்துல ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பி இருக்கு. இப்போ வரப்போற இடைத்தேர்தல் வெறும் சாதாரண தேர்தல் கிடையாது. ஆளுங்கட்சியான தாவேகா பிரதான எதிர்கட்சியான திமுக மற்றும் இந்த முறை கொஞ்சம் பின்தள்ளப்பட்ட அதிமுகன்னு மூணு கட்சிகளுமே இந்த தேர்தலை ரொம்பவே சீரியஸா பாக்குறாங்க. எப்படியாவது இந்த தொகுதிகள்ல ஜெயித்தே ஆகணும்னு மூணு தரப்பும் செம்மையா வியூகம் வகுத்து வராங்க. இந்த சூழல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மௌனமும் வீரபாண்டியனுடைய இந்த பதிலும் தாவேகா தரப்புக்கு ஒரு சின்ன யோசனையை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். இறுதியா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகா மீது வச்சிருக்கக்கூடிய இந்த அதிருப்தி தேர்தலை எதிரொலிக்குமா இல்ல வழக்கம் போல கூட்டணிக்குள்ள எல்லாம் சரியாகிடுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.